என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான் கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான் ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். நான் சொல்றதை கேட்க போறீங்களா இல்லையா? போயிட்டு வரீங்களா இல்லையா? அவன்கிட்ட எதுக்கு நம்ம போகணும்? வளர்ந்துட்டான சொத்துல வந்து இப்ப பங்கு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அவன் வந்து கேட்டுட்டானா ஒண்ணும் பண்ண முடியாது. போங்க போய் கூட்டிட்டு வாங்க அவனை. இங்க கூட்டிட்டு வந்து அப்படி என்ன பண்ண போற? அவனை ஒரு வேலைக்காரன நான் யூஸ் பண்ற, போய் கூட்டிட்டு வாங்க. உங்க புள்ள தானே, மொத பொண்டாட்டியோட புள்ள தானே, போய் கூட்டிட்டு வாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு போய் கூப்பிட்டா அவன் வருவானா? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, அதெல்லாம் அவன் வருவா. நீங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னா கூட்டிட்டு மட்டும் வாங்க, வேற எதுவும் நீங்க பேசாதீங்க. நமக்கு ஒரு வேலைக்காரன் தேவைப்படுறான், அவனையும் வேலைக்காரனா வச்சுக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் பையன் பாசுவோம் அப்படி இப்படின்னு போனீங்க, அவ்வளவுதான். அப்புறம் நானும் இருக்க மாட்டேன், உங்க பிள்ளையும் இருக்க மாட்டேன் இந்த வீட்டுல. எனக்கு பையெல்லாம் கிடையாது, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். வேற எவனும் எனக்கு தேவையே இல்லை. ஞாபகம் இருக்கட்டும், மொத பொண்டாட்டி செத்து போயிட்டான், அவனோட பையன் அது. மொத பொண்டாட்டி பாசத்துல அவனை தொங்க போறீங்க, அதனால பார்த்து கொஞ்சம் சூதாரணமா நடந்துக்கோங்க. அப்புறம் அவன் மேல பாசத்தை இது பண்ணிட்டு நான் வேணுமா உங்க புள்ள வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதையும் மீறி அவன் என் பையன் அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். சொத்துக்காக மட்டும்தான் அவனை நான் கூட்டிட்டு வர சொல்றேன். அவன் வந்து கேட்டுட்டா என் பொண்ணுக்கு எதுவும் இருக்காது, அப்புறம் என் பொண்ணு நடு தெருவுல நிக்கிற மாதிரி ஆயிரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுமா, அவெல்லாம் எனக்கு யாரோதான், நீ கவலைப்படாத. அப்படியே இருந்தா நல்லது, இல்லாட்டினா உங்களுக்கு தான் கெட்டது. சரிம்மா, பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத. இங்க பேசிட்டு அங்க போய் வெறுப்ப காட்டாத அவன் மேல, பாசத்தை காட்டி அவனுக்கு கூட்டிட்டு வர பாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வச்சுக்கிறேன், என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வேலையை அவன் கிட்ட நான் வாங்குறேன். எப்படி இந்த வீட்டை விட்டு போயிடறான்னு நானும் பாக்குறேன். இனிமே அவன் உன் பையனாதான் வாழணும், இந்த வீட்டை விட்டு அவன் போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த வீட்டு வேலைக்காரனா இருந்துதான் அவன் சாகணும். நீ கவலைப்படாத, காசு இல்லாத சம்பளத்துக்கு வேலைக்காரனா நான் ஏத்துப்பல்ல. புள்ள பாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயே, உனக்கு நானும் பொண்ணும் இருக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு உங்களை தவிர அவன் யாரு? நீ சொன்னேங்கிறனாலதான் அவனை போய் கூப்பிட்டு வர போறேன், இல்லைன்னா எக்கேடோ போடான்னு விட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன். லூசு மாதிரி பண்ணாத, இந்த சொத்து நமக்கு வேணும்னா அவன் வேணும். உன்னோட வாரிசுன்னு தான் வரும், எப்ப வந்தாலும் அவன் சொத்து கொடுத்துதான் ஆகணும் அவனுக்கு. அவனை பிறந்த உடனே நம்ம ஆசிரமத்துல போட்டுட்டோம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, எப்ப வந்து கேட்டாலும் சொத்து கொடுத்துதான் ஆகணும். இந்த மொத்த சொத்து என் பொண்ணுக்கு தான் வரணுமே தவிர எவனோ ஒருத்தனுக்கு வரக்கூடாது. எனக்கும் என் பொண்ணுக்கு இந்த சொத்து வந்தாகணும், அதுக்காக அவன் வரதா செய்யணும். வாடா தங்கம், என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேமா, காலேஜ் போயிட்டு வரேன். சரிடா தங்கம், நீ போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எதைய பத்தி ரெண்டு பேரும் டீப்பா பேசின மாதிரி தெரிஞ்சு. அது வேற ஒண்ணும் இல்லடா, உன் அம்மாக்காரி இருக்காளே, உன் அம்மாக்காரினால தாங்க முடியல, இதையாவது நொய்ன்னு சொல்றதுதான் அவளோட வேலை. என்னங்க திமிரா பொண்ணு வந்த உடனே? ஆமாமா, சொல்லுவேன். என் பொண்ணு வந்தா எனக்கு எப்போதும் தைரியம் தான். என்னடா தங்கம்? என் செல்ல அக்காவே, நான் வந்தா உங்களுக்கு தைரியமா தான் இருக்கணும். ஏன்னா என் அப்பாவை போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? என் அப்பா எவ்வளவு நல்லவரு, அவரை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. சொல்லுவடி சொல்லுவேன் உன் அப்பா நல்லவருன்னு. என்னென்ன கேடி வேலை பார்க்க முடியுமோ அத்தனை கேடி வேலையும் உங்க அப்பா பாப்பாரு. உன்னை விடையாம பார்க்க போறாரு, போமா. அட, என் தங்கத்துக்கு சாப்பாட்டு போட்டு கொடுத்து அமுச்சுடுறதை விட்டுட்டு நொய்ன்னு நின்னு பேச வச்சுட்டு அவளே காலேஜ் ரெடி ஆயிட்டு இப்பதான் வந்தா. நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் நிக்கிறதுல உங்க பொண்ணோட காலா உடஞ்சிட போகுது. எனக்கு எப்போதும் என் பொண்ணுதான். இப்படியே செல்லம் கொடுத்ததா வீட்டுல ஒரு வேலையும் அவளுக்கு தெரியல இப்ப வரைக்கும். போற வீட்டுல எப்படி இருக்க போறாலும் தெரியல. போற வீட்ல பண்றாங்க, போமா. போற வீட்ல இப்படிதான் வேலை செய்ய மாட்டேன்னு நான் சொல்லுவேன். நீ சொல்ற வரைக்கும் உன் மாமியார் சும்மா இருக்க போறாங்க பாரு. உன் மாமியார் விளக்கமத்தை எடுத்தாங்க, அவ்வளவுதான். நீ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு எப்படி காதல் கல்யாணம் தான்ப்பா, உங்கள மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். செருப்பு எடுத்துன்னு வை, அவ்வளவுதான் உனக்கு. என் பொண்ணு எந்த கல்யாணம் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏங்க சொல்ல மாட்டீங்க? நீங்க சொல்லுவீங்க. வெள்ளத்தை குடுக்காதீங்க ஓவரான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க திமிர்ல ஆடிட்டு இருக்கீங்களா? போற வீட்டுல ஒரு வேலையும் செய்யல, என்ன புள்ளைய வளர்த்தாங்களோ அம்மான்னு தான் கேட்பாங்க. இந்த காலேஜுக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு, வந்து அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போ. அப்பா பாருங்கப்பா, என் கையே பிஞ்சு கைப்பா. ஏண்டி, அவளோட கையே சின்ன கை, அவ கை எப்படி பாத்திரம் விளக்கும், நீ வேற போங்கிட்டு. ஆமாமா, பிஞ்சு கை, இன்னும் கை குழந்தை பாத்தீங்களா? எனக்கு எப்போதும் என் பொண்ணு கை குழந்தைதான். வா, நான் பாத்திரம் விளக்கி தரேன். அவ எதுக்கு? சொல்லுவீங்க நல்லா. ஏன் அவ செஞ்சா குறைஞ்சு போயிருவாளா? அதுக்குதான் அந்த அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவை செய்ய சொல்லுங்கம்மா. அதை விட்டுட்டு என்ன செய்ய சொல்லிக்கிட்டு போக மாட்டீங்க. நானும் செய்ய மாட்டேன். இப்படியே ரெடி. போற வீட்டுல என்ன பண்றேன் நானும் பாக்குறேன். அப்ப போய் அங்க சொல்லு, அப்பாதான் எனக்கு எந்த வேலையும் கத்து தரலன்னு போய் சொல்லு போ. என் பொண்ணோட போற வீட்லயும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. உன் வேலை என்னமோ அதை பாரு. பொண்ணு வந்த உடனே எதையாவது நொய்ன்னு சொல்றதா உன்னோட வேலையே. அப்படி கேளுங்கப்பா, அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. காலேஜ் கிளம்பிட்டு பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்றதை விட்டுட்டு அந்த வேலை பாரு, இந்த வேலை பாருன்ட்டு. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, காலையில டிஃபன் என்ன? சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும். ஐயோ, எனக்கு அது பிடிக்காதும்மா. அம்மா, நீ என்ன வேணுமே பண்றியாம்மா? பூரி போடலாம்லம்மா. அப்பா சொல்லுங்கப்பா.
பூரி போட்டா கிழங்கு குழம்பு பிடிக்காதுன்னு எனக்கு தேவையாடி இதெல்லாம். என்னடி டேஸ்ட் இது உனக்கு? உலகத்துல எல்லாத்துக்கும் சப்பாத்தி பிடிக்கும் ஒண்ணு தவிர. எனக்கு வேணாம்னா வேணாம். அப்ப சொல்லுங்க பரவாயில்ல, எனக்கு கடையில வாங்கி கொடுங்க. செருப்பு எடுத்துன்னு போய் கடையில கடையில வா பூரி சுட்டு தர வா. அத செய்யுங்க முதல்ல. பிடிக்காத விஷயத்தையும் செஞ்சு வச்சிட வேண்டியது. அப்புறம் என்ன கழுவி ஊத்த வேண்டியது. பாருங்க உங்க பொண்டாட்டிக்கு சொல்லி வச்சிருங்க. இனிமே எனக்கு பிடிக்காதது இந்த வீட்ல செய்யக்கூடாது. காலையில யாராவது சப்பாத்தி சாப்பிடுவாங்களாடி? இல்லனா மட்டும் உங்க பொண்ணு சப்பாத்தியை சாப்பிட்டுருவா. காலையில என்ன பொருள் பூரியை சாப்பிடலாமா சப்பாத்தி சாப்பிடக்கூடாதான். அது என்ன உங்க பொண்ணுக்கு மட்டும் சப்பாத்தி பிடிக்காது? அவளுக்கு பிடிக்காதுன்னு பிடிக்காது விட்டுற. பிடிக்காத விஷயத்தை எதுக்கு செஞ்சுட்டு? சரி போங்க, சொன்ன வேலையை செஞ்சுட்டு வாங்க. சரி நான் போயிட்டு வரேன், பத்திரமா போயிட்டு வாமா. சரிப்பா, நீங்க கிளம்புங்க. மாமா, அப்பா எங்க போறாரு? போகும்போதே எங்க போறாருன்னு கேட்டு தொலையாதடி. போற வேலை உருப்படி ஆகுமா? நீ வந்து சாப்பிடுவா. சரிம்மா. ஹலோ சார், யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? யாரையாவது பார்க்கணுமா இல்ல டொனேஷன் ஏதாவது கொடுக்கணுமா சார்? இல்ல ஒரு பையனை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். யாரு சார்? யாரை பார்க்கணும்? சார் சீக்கிரம் சொல்லுங்க சார், எங்களுக்கு டைம் இல்ல சார், சீக்கிரம் சொல்லுங்க. கவினை பார்க்கணும். அவனை எதுக்கு நீங்க பார்க்கணும்? சொல்லுங்க சார், அவனை நீங்க ஏன் பார்க்கணும்? அவனை பார்த்து நான் பேசணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். ஆமா சார், யாருன்னு தெரியாமலாம் நாங்க கொண்டு போய் காட்ட முடியாது. நீங்க யாருன்னு சொல்லுங்க, அவனை நான் கூப்பிடுறேன். கவினோட அப்பா தான் நான். நாங்க எப்படி சார் இதெல்லாம் நம்புறது? அந்த அம்மாவை கூப்பிடுங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என் குழந்தைய நான் தான் தூக்கிட்டு வந்து இங்க போட்டேன். அது அவங்களும் பார்த்தாங்க. கவின் என்னோட பையன். இத்தனை நாள் வராத பாசம் இப்ப என்ன சார்? ஒத்தால நின்னு வளர்க்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. என் பொண்டாட்டியும் இதுல ஒத்துக்கிட்டா. கவினுக்கு அம்மா இல்லையே. கவினோட சித்தி, என்னோட 2வது பொண்டாட்டி, அவனுக்கு சித்தி. ஓகே சார், அவன் ஓகே சொன்னா மட்டும்தான் நீங்க அவனை பார்க்க முடியும். அவன் வேணான்னு சொன்னா கண்டிப்பா வேணாதான் சார். அவனோட அப்பா நான் பாக்குறதுக்கு நீங்களா யாரு? நீங்களா யாரு பார்க்க வேணாம்னு சொல்றதுக்கு? அவனோட அக்கா சார். ஈஸியா நீங்க பாக்கணும்னு சொன்னாலும் பார்க்க விட முடியாது. இத்தனை நாள் வராத பாசம் இப்ப வந்திருக்குன்னா அதை நாங்க எப்படி நம்புறது? இத்தனை நாள் வராத பாசம் இப்பவா வரணும்? இத்தனை நாளா அவ ஒத்தாலா வச்சு என்னால வளர்க்க முடியாத, அவ சித்தி கொடுமை இருக்குன்னு சொல்லி மட்டும்தான் இங்க தூக்கிட்டு வந்து போட்டேன். சார் இப்ப இல்லையோ? இப்ப என் வைஃப் கிட்ட பேசி நான் புரிய வச்சிட்டேன். இது 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருக்கணும் சார். 22 வருஷமா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டைம் இல்லையா? இப்பதான் டைம் வந்திருக்கா சார்? இப்ப என் பிள்ளைய பாக்கணும்னு விட்டுருவோமா சார்? என் புள்ளைய பாக்குறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அப்ப என் புள்ளைய பாத்துட்டு வர போறேன். கிளம்புங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க இதை கேட்டு விட்டு உள்ளார போக முடியாது. கவின் இங்க கூப்பிடுறோம், இங்க பாத்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு பேர் வைக்கிறது கூட உங்களால முடியல. 7 மாசத்துல ஒரு பச்சை குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு போனவங்க தானே நீங்க. இப்ப மட்டும் என்ன சார் அக்கறை உங்களுக்கு எல்லாம்? உங்ககிட்ட எல்லாம் பேசணும் எனக்கு அவசியமே கிடையாது. வீட்டை விட்டு கால் எடுத்து வச்சீங்க, அடுத்து கால் இருக்காது சார். இங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க சார். நீங்க பாட்டுக்குள்ளார போயிட்டு உங்க இஷ்டத்துக்குலாம் கத்திட்டு இருக்க முடியாது சார். கூப்பிடுறேன், அவ வந்தானே நீங்க பேசுங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவ வந்தானே நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போங்க. வரலன்னு சொல்லிட்டா மரியாதையே கிளம்பிடுறீங்க. அதை விட்டுட்டு அவனை பார்க்கணும் நீங்க இருந்து கத்திட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. சார் என்னாச்சு சார்? தப்பா ஏதாவது பேசிட்டேன்? இல்லம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். என் பையனை நான் பார்த்தே ஆகணுமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேமா. இப்பவாது என் பையனை பார்க்க விடுங்களேன். அதான் சார் நாங்க சொல்றோம்ல, அவன் பாக்குறேன்னு சொன்னாங்கன்னா நீங்க தாராளமா பாக்கலாம். ஆனா தயவு செஞ்சு அவன் பாக்கலன்னு சொல்லிட்டு இங்க இருந்துட்டு கத்திட்டு இருக்காதீங்க சார். உங்களோட பாசம் எனக்கு புரியுது. கண்டிப்பா நான் உங்களை கூப்பிட்டுட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. இங்கே வெயிட் பண்ணுங்க சார், வரோம். சரிம்மா. நான் என் பையனை நான் பாக்கணுமா? நான் அழுந்தேன் அவன் கிட்ட சொல்லு. கண்டிப்பா வந்து பாப்பா. அவன் நான் தப்பு பண்ணிட்டேமா. அவனை பார்த்து சாரி கேட்டா அவன் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். சார் என்ன சொல்றீங்க? ஆமாமா, அவனை என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போகணும். எனக்கு அவன் பையமா, நான் கூட்டிட்டு போகணும். பூபதி என்னடா இப்படி சொல்றாங்க? நீ கவலைப்படாத, அவங்க பையன் தானே கூட்டிட்டு போக தானே செய்யணும். அவன் போறேன்னு சொன்னா நீ விட்டுரு அவனை. இத்தனை வருஷம் கழிச்சு அவனுக்கு அப்பா பாசம் கிடைக்க போகுது, விடு. இல்ல பூபதி, நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு ஓகேன்னா கண்டிப்பா போகட்டும். அவனை வற்புறுத்தி எல்லாம் இங்க இருக்க வைக்க வேணாம். சரி அங்கிள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூட்டிட்டு வரேன். சரிம்மா. கவின், கவின். அக்கா ஏங்கா கூப்பிட்டு இருந்த? அதெல்லாம் கவின், உனக்கு முக்கியமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன தேடி யாருக்கா வந்திருக்கா? ஃப்ரெண்ட்ஸா? இல்லடா, வேற யாருக்கா வந்திருக்கா? அதுவும் என்ன தேடி யாருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க. அதுக்கும் மேல முக்கியமானவங்கடா. உனக்கு எத்தனை நாளா கிடைக்காத பாசம் உனக்கு கிடைக்க போகுது. இத்தனை நாளா எனக்கு எந்த பாசம் கிடைக்கல. எல்லா பாசமும் நீங்க கொடுத்துட்டீங்களே, வேற என்ன வேணும் எனக்கு? இல்ல கவி, வெளியில வந்திருக்காங்க, நீ போய் பாரு. என்னாச்சு மாமா? யாரு வந்திருக்கா நீங்களே சொல்லுங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா என்ன தேடி வேற யார் இங்க வர போறா? ப்ரொஃபசர் யாராவது வந்திருக்காங்களா? நீங்க 2 பேரும் இருக்கீங்க, வேற என்ன பாசம் எனக்கு கிடைக்கல. இல்ல கவின், அப்பா வந்திருக்காங்க கவின். ஃபாதர் வந்திருக்காரா? சரிக்கா. சர்ச்ல நம்ம இங்க எதுக்கு வந்திருக்காரு? ஏதாவது பேசணுமா? அதுவும் என்ன பார்க்க எங்க வந்திருக்காரு ஃபாதர்? ஃபாதர் இல்லடா, உன்னை பெத்த அப்பா வந்திருக்காங்க. என்ன வளர்த்தப்பா இங்க தானே இருக்காங்க, வேற யாரு எனக்கு? வேற யாரையும் பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லக்கா. டேய் கவின், என்ன பண்ற? எதுக்குடா இவ்ளோ கோவமா இருக்க? என்ன வளர்த்தப்பா இங்க பக்கத்துல இருக்கும் போது வேற யாருக்கா எனக்கு அப்பா? எனக்கு ஒரு அம்மா அப்பாவா நீங்க தானே வளர்த்தீங்க, வேற யாரு எனக்கு? எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லக்கா. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? இதை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட வராதீங்க. உன் அப்பா ரொம்ப நாள் கழிச்சு அழுந்துட்டு இருக்காரா, வாடா ஏதாவது கேளுடா. எனக்கு அப்பாவே இல்லன்னு சொல்ற, அப்புறம் யாருக்கு எனக்கு அப்பா? அவரை திருந்திட்டாரு. உனக்கு உன் அப்பா பாசம் வேணும்லடா.
அதுதான் எனக்கு மாமா மூலியமா கிடைக்குதுல, வேற எனக்கு எனக்கு வேணும். என்ன பெத்த அப்பா இல்ல, எனக்கு அப்பானா மாமா மட்டும்தான். வேற யாரையும் என்னால பார்க்க முடியாது. கண்டவங்க வந்தா என்ன பார்க்க கூப்பிட்டுருவியா? உனக்குதான் தெரியும்ல எனக்கு பெத்த அப்பா இல்லன்னு. ஏன் மாமா நீங்களும் இப்படி பண்றீங்க? அவரு ரொம்ப அழுகிறாரு கவின், போய் பாரு கவின். எனக்கு அப்பா இல்ல, நான் யாரையும் பார்க்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லக்கா. நான் காலேஜ் கிளம்புறேன்க்கா, நீங்க அதுக்கப்புறமா வாங்க. டேய் கவின் ஒரு நிமிஷம் நின்றா. நான் கிளம்புறேன்க்கா. நான் யாரையும் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லக்கா. என்னோட அப்பா நான் பிறக்கும் போதே இறந்துட்டாரு. எனக்கு அப்பானா மாமா மட்டும்தான். அதை தவிர கண்டவங்க வராங்கன்னா என்ன பார்க்க சொல்லாத. எனக்கு அப்பாங்கிற ஒருத்தர் இல்லக்கா. வரேன்க்கா, கிளம்புறேன், நான் போறேன். வரேன் மாமா, நான் கிளம்பிட்டு போறேன் மாமா. நின்று நாங்களும் வரோம். இங்க பொறுமையா வாங்க மாமா, நான் கிளம்புறேன். டேய் கவின் என்ன பூபதி இப்படி போய் கதவை சாத்துறா? என்ன உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சீங்க? இத்தனை வருஷம் கிடைக்காத பாசம் இப்ப கிடைக்குதுன்னு சொன்னா அவன் போயிருவான்னு நினைச்சியா? சின்ன வயசுல அப்பா பாசம் தேவை, அதுவே அவனுக்கு கிடைக்கல. இப்ப வந்து கேட்கணும்னா அவன் வந்துருவானா? அது இல்லாம அவன் உன்னையும் என்னையும் விட்டுட்டு போயிருவான்னு நினைச்சியா? டேய் அப்ப என்ன விட்டுட்டு போக மாட்டாளா அவ? அவன் என்ன விட்டுட்டு கூட போயிருவானே தவிர உன்னை விட்டுட்டு கடைசி வரைக்கும் போக மாட்டான்ப்பா. நீ கவலைப்படாத. அப்ப விட்டுட்டு போக மாட்டாளா? அவன் விட்டுட்டு போய் தான் மறுவேலை பார்க்க போறான். ஏன் நீ இப்படி பண்ற? சரி அப்பா ஓகே தான். நான் பயந்துட்டியா ரொம்ப? எங்க என்ன விட்டுட்டு போயிருவானு பயந்துட்ட பூபதி. ஒரு பக்கம் அவன் அப்பா பாசம் கிடைக்கிறதுன்னு சந்தோஷப்படுறதா, ஒரு பக்கம் அவன் விட்டுட்டு போயிருவான்னு வருத்தப்படுறதானே தெரியலடா. ஏன் அவன் விட்டுட்டு போனா நான் இருக்கல, நான் பாத்துக்க மாட்டேனா? இழுச்சு தள்ளிடுவடா. நீ பாத்துக்க மாட்டேன்னா இல்ல, அவன் என்னோட பையன் மாதிரி இருப்பாளா, அதுக்காக நான் சொல்றேன். அப்ப நான் உன்னோட பையன். ஏய் நீ என்னோட பையனா கிடையாது, நீ என்னோட காதலன்னு சொல்லிருந்தா கூட நான் ஏத்திருப்பேன்டா. நான் பையன்கிற பத்தியா போடா. நீ என்ன என் பையனாக முடியாது. எப்போதும் என் பூபதி எனக்கு காதலன் மட்டும்தான். நான் ரொம்ப காதலிக்கிற பூபதி. மல்லிகை மல்லிகை பந்தலே ஆடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே கண்கள் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே உந்தன் விழியை கண்டேனே எந்தன் கனவை கண்டேனே உந்தன் உதட்டை கண்டேனே எந்தன் உணவை கண்டேனே உன்னை துளசி செடியாய் சுற்றி வந்தேனே கண்ணால் பார்த்து பார்த்து வெற்றி கண்டேனே என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா என்னை கொன்று விட்டு போகும் அப்ப வெளியில இருக்காரு அவரு. வா போய் சொல்லுவோம். யாரு பையன் அவன் இவ்ளோ ஃபாஸ்டா போறான்? ஆள் நிக்கிறது கூட தெரியாம யாருப்பா அது? ஏன் கவின் இவ்ளோ ஃபாஸ்டா போறா? கவினாமா போனா? ஆமா, அவன் ஏன் இவ்ளோ ஃபாஸ்டா போனா? என்ன பக்கம் அவன் பாட்டுக்கு போறான்? அம்மா நீங்க உள்ளார போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. பையன் சாப்பிடாம கூட போறானே. நான் காலேஜ்ல போய் சாப்பாடு கொடுத்துக்கிறேம்மா, நீங்க கிளம்புங்க. சரிம்மா. ஏமா அவன் என்ன பார்க்க மாட்டேன்ட்டானா? அவனுக்கு அப்படி யாருமே இல்லையா அங்கிள்? எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அங்கிள். அவன் கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டேன். கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு நாள் வருவா. நானே பேசி வர வைக்கிறேன் அங்கிள். நீங்க கவலைப்படாம போங்க அங்கிள். சரிம்மா, அவனை எப்படியாவது என் கையில ஒப்படைச்சிருமா. கண்டிப்பா அங்கிள், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா. அவன் எனக்கு ரொம்ப முக்கியமா, அவன் எனக்கு வேணுமா. ரொம்ப நாள் கழிச்சு என் பையனை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா என் பையனை பார்க்க கூட முடியலடா. சரி விடு, நாளைக்கு நான் வரேம்மா. சரி. பாவும் எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறாரு. கண்டிப்பா நான் அவனுக்கு புரிய வைப்பேன் கவினுக்கு. அவன் என் கூட இருக்கிறத விட அப்பா கூட இருக்கிறது தான் சேஃப். நீ என்ன லூசா பிரியா? பெத்த பையன் யாருன்னு கூட இத்தனை வருஷமா தெரியாம இருக்கு. இங்க வந்துதானே பைக் ஏறினா அவங்க பையன் அவனுக்கு தெரியாது. சப்போஸ் பாசம் இருந்திருந்தா பையன் யாருன்னு கூட தெரியாம வந்திருப்பாருங்க. எனக்கு என்னமோ அவர் நடிக்கிறாரு, நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் இங்க வந்திருக்காரு. கவின் மட்டும் அங்க போனான்னு பையன் கவின் வாழ்க்கை நல்லா இருக்காரு. என்ன பூபதி இப்படி சொல்ற? இன்னும் அவர் நடந்துக்கிறதுலாம் நல்லதா இருந்துச்சு. பையன் யாருன்னு தெரியாம இங்க யாராவது வந்திருப்பாங்களா? இத்தனை வருஷமா பாக்கலனாலும் இப்படியா மறக்கிறது? அப்படின்னா கூட பரவாயில்ல. இத்தனை வருஷமா வராத பாசம் இப்ப என்னன்னு கேக்குறேன். இத்தனை வருஷமா ஒரு பொண்டாட்டிக்கு அவர் புரிய வைக்க முடியல, இப்பதான் புரிய வச்சிருக்காரா? இதுலயே உனக்கு சந்தேகம் வரல? ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அவர் அழுந்ததை பார்த்த உடனே அது பாசம் நினைச்சேன். பாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது எல்லாமே வேஷம் மட்டும்தான். இப்படி அழுந்தா மட்டும்தான் நம்ம பார்க்க விடுவோம் தான் அவர் பண்ணிருக்காரு. இவன் என்ன பாரு, அடுத்து காலேஜ் தான் கிளம்புவாரு. காலேஜ்ல போயிட்டு கவின் கிட்ட பேசி ஆகணும்னு ஒத்த கால நிப்பாரு. அப்படி அவர் காலேஜ் வந்தாருன்னா இது வேஷம், அப்படி வரலன்னா அது பாசம் நம்மளே ஒத்துக்கலாம். ஏன்னா அவரே புரிஞ்சுப்பாரு ஒரு நாள் அவன் வருவான். அப்படி பண்ணாம காலேஜ் போய் வற்புறுத்துறாருன்னா கண்டிப்பா அது வேஷம் மட்டும்தான். என்னெல்லாம் கவின் அமுச்சுட முடியாது. அவனே போறேன்னு சொன்னா கூட என்னெல்லாம் அமுச்சுட முடியாது. அவனுக்கு அப்படிப்பட்ட அப்பா பசமே அவனுக்கு தேவையில்லை. நான் இருக்கேன் அவனுக்கு, நான் பாத்துப்பேன் அவனை. ஏதோ பூபதி எனக்கு எதுவுமே புரியல, விடு. சரிவா காலேஜ் கிளம்புன, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை, அவன் சாப்பிடலையா? ஓகேடா, நான் எடுத்துட்டு வரேன். சரிவா நம்மளும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே பூபதி. ஃப்ரெண்டோட வரேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எங்க போறது? எங்க போனாலும் அதை எப்படி அவ கண்டுபிடிச்சு வருவா? இங்கேயே உட்காரு, இங்கேயே எப்படியாவது வருவா. வரலன்னா பாத்து. என்னப்பா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்றியா? ஐயோ இப்படி கேக்குறாரு, என்ன பண்றது? ஆமா அங்கிள், அந்த புக்கை கொடுக்கணும் அதுக்காக. ஐயோ அந்த பொண்ணு இன்னைக்கு வரலையாப்பா, அவங்க ஃப்ரெண்ட் வந்துதான் எடுத்துட்டு போனாங்க. அப்படியே அங்கிள், ஓகே அங்கிள், சரி நான் வரேன் அங்கிள். சரிப்பா போயிட்டு வா. அவ வராம போயிட்டா, இப்ப எப்படி இந்த லெட்டர் கொடுக்கறது? தெரியலையே என்ன பண்றதுன்னே. மேடம் இங்க வந்திருக்காங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. என் கண்மணி காதோடு சொல் உன் முகவரி என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முகவரி முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே
உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு என்ன மேடம் எங்க இவ்ளோ அவசரமா ஓடி போயிட்டு ஓடி வரீங்க? தண்ணி தாக அடிச்சிட்டா அதான் ஓடி போய் குடிச்சிட்டு வந்தேன். கார்டன் ஏதாவது பைப் இருக்கா? லூசு, கார்டன் தாண்டி தானே அந்த பைப் இருக்கா, அங்கதான் போய் குடிச்சிட்டு வந்தேன். சரி சரிடி நம்பிட்டோம். நீ சொல்ற நாங்க நம்புறோம், வேற என்ன பண்றது? வேற எதுவும் இல்ல எங்களுக்குள்ள. சேச்சா எங்களுக்குள்ள இல்ல உங்களுக்குள்ள. என்னடி லூசுத்தனமா பேசுற? இன்னைக்கு மேடம் லைப்ரரிக்கு வரலையே. அதுதான் நீங்க போனீங்களே, அப்புறம் எதுக்குண்ணா? அது எப்படி நாங்க போன அந்த லைப்ரரிக்கு நீ வரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? அப்படி இல்ல, நான் எதை சொன்னாலும் நீங்க செஞ்சிருவீங்களா, அதுக்காக தான். நல்லா அடிச்சு விடுறடி. எங்க கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறதுக்காகவே லைப்ரரி வராத மாதிரி இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்களா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாருமா நாங்களா யோசிக்கிறோம்? ஓஹோ, அப்ப நாங்க தான் பைத்தியங்கிற. ஒரு வகையில அப்படி கூட சொல்லலாம்ப்பா. ஏன்னா நான் எதுவுமே இது பண்ணல, நீங்க தானே பண்ணீங்க. அப்ப உங்களுக்கு தான் தெரியும். கண்டுபிடிக்கிற ஒரு நாள் யாருக்காக லைப்ரரிக்கு போறேன், யாருக்காக இப்ப ஓடி போனேன். மூணு எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்படியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதா கடைசி வரைக்கும். வேற வழி இல்லடி. பாக்குறோம் கண்டுபிடிக்காம போயிடுவோம். புறா எதுக்காக பறந்து போகுதுன்ட்டு சாப்பிடறதுக்காக தான் புறா பறந்து போகுது. போ ஓ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்பட்டு இதை நினைச்சு பயப்படலாம் வேணாண்டி. அதெல்லாம் எதுவும் உன்கிட்ட இல்ல. மேடம் நான் பயப்படணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். வெச்சுக்கோடி. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஸ்டூடெண்ட். சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன்? ஸ்டூடெண்ட்ஸ் விட ஹெட் மாஸ்டர் தான் பேசு. ஸ்டூடெண்ட்டை விட போடி. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. போலாமா? போலாண்டி போ. அம்மா இந்த மாதவன் நீங்க காலையில இருந்து பார்க்கவே இல்ல. எங்க சார் பொறுக்கிட்டு இருக்காரு? உன் ஃப்ரெண்ட் ஒன்னு பொறுக்கிட்டு இருக்கலாமா, உங்களை தேடி அழைச்சிட்டு இருக்கேன். வாடா மாதவா. என்னடா இப்பதான் இந்த பக்கம்ல கண்ணு தெரிஞ்சிருக்கு போல. குத்துறன்னு வை, எங்க தாண்டி போய் சுத்திட்டு இருக்கீங்க? எங்கடா நாங்க போய் சுத்திட்டு இருக்கோம்? நாங்கெல்லாம் இங்க தாண்டா இருக்கோம். சார் அதான் ஆளையே காணோம். உங்களை தேடி காலேஜ் ஒவ்வொரு கிளாஸ் ரூமா நான் தேடிட்டு இருக்கேன். நான் போன் எதுக்குடா வச்சிருக்கேன்? கால் பண்ண வேண்டியதானே. ஐயோ மேடம், இல்ல போன் கையில வச்சிருக்கீங்களா? எத்தனை டைம் கால் பண்ணிட்டேன். ஐயோ அது பேக்குள்ள பூசை போட்டுட்டு இருக்கடா. அப்புறம் எதுக்குமா அந்த போன் வீட்லயே வச்சுட்டு பூசை போட்டு வர வேண்டியதானே? நினைச்சேன் எதுக்கு சுமையை தூக்கிட்டுன்ட்டு. சரி இருக்கட்டும்னு எடுத்துட்டு வந்தேன்டா. அம்மா பையது திடீர்னு கால் பண்ணிட்டா. செருப்பு, உங்களை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். லைப்ரரிக்கு வந்திருந்தா எங்களை கண்டுபிடிச்சிருக்கலாமேடா. ஓ, நீங்க லைப்ரரிக்குள்ள போவீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. படிக்கிற பிள்ளைங்கன்னா லைப்ரரிக்கு போவாங்க, நீங்களா எதுக்கு போறீங்கன்னு யோசிச்சேன். ஏன்டா யோசிக்க மாட்டேன்? நீ யோசிப்படல. நீ எதையும் சொல்லுவே, இதுக்கு மேலே சொல்லுவடா. படிக்கிற பையனா இருந்தா லைப்ரரிக்கு தான் முதல்ல வந்து தேடி இருப்பா. நீ தான் படிக்கிற பையன் இல்லையா? ஆமாமா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூமுட்டை, நான் ஒரு கூமுட்டை, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட பார்த்தே இப்பதான் சொல்ற. கூமுட்டைன்னு சொல்ற தெரியல. நல்லாவே தெரியுது. எங்கடா மித்தவங்களா? உங்களை தேடி அவங்க அந்த சைடு போயிருக்காங்க. சூப்பர்ரா. சரி கால் பண்ண வர சொல்லு. உங்களை மாதிரி தானே அந்த கூமட்டைங்களும் இருக்குங்க. அதுங்களும் போன பேக்குள்ள தான் வச்சிருக்குங்க. சரி விடு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்க இப்படியே கூமுட்டையா இருந்தா என்ன பண்றது? விடு, பாத்துக்கலாம். இங்க எங்கயாவது தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, போய் கூப்பிட்டுக்கலாம். இந்த கூமுட்டை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னென்ன பண்ண போறேனோ தெரியல. ஆமாமா சார், எங்களை வச்சுதானே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூமுட்டையா இருந்தா என்ன பண்றது? கூமுட்டை கூட சேர்ந்தா கூமுட்டையா தான் ஆகணும். நீ ஒரு கூமுட்டை, அதனாலதான் நாங்க உங்க கூட சேர்ந்திருக்கோம் போல. ஏன்டி சொல்ல மாட்டீங்க? எல்லாம் சொல்லுவீங்க. உங்களை தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சல. பெரிய மாளிகை எங்களை கடத்திட்டு போய் வச்சிட்டாங்க. இவரை தேடி கண்டுபிடிச்சு நம்மளால இப்ப கூட்டிட்டு காப்பாத்த வந்திருக்காரு. ஆமா சார், சூப்பர்மேன் ஆயிட்டாரு. ஆமா, நான் எப்போதும் சூப்பர்மேன் தான்ப்பா. துப்பீர் வேண்டாம், வாய மூடிட்டு இருந்துரு. ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவேன் போல. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க எழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தாயிட இல்ல இந்த பூமியில. ஜாதி இல்ல, வேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில எனக்கு கவலை இல்ல. அவனை காணவே காணும். காலேஜ் பூரா சுத்திட்டேன். எங்க அவனை காணும்? காலேஜ் வரேன்னு தானே வந்தான். எங்க பூபதி போயிட்டான்? நானும் உன் கூட தான் வரேன். பூபதி எனக்கு பயமா இருக்கு. எங்கடா போனா? அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, வருவான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாப்போமா? குட் மார்னிங் மேம். அதெல்லாம் இருக்கட்டும். கவின் வந்தானடா? என்ன மேம், உங்க கூட தான் வருவான். எங்க கிட்ட வந்து கேட்டா. ஏடா இன்னைக்கு அவன் சீக்கிரமாவே கோவத்துல பைக் எடுத்து கிளம்புனா. இன்னும் வரலையா? இல்லையே மேம், அவன் இன்னும் வரலையே. நீ கால் பண்ணி பாத்தீங்களா? நான் கால் பண்ண அவன் எடுக்கல. சரி, உங்க கூட வருவான்னு நான் நினைச்சோம். ஏன்னா நீங்களும் இப்பதானே வந்தீங்க, அதனாலதான் நாங்க அப்படி நினைச்சோம். இல்ல, அவன் காலையிலே கோவத்தோட கிளம்புனான்டா. அப்படி என்ன நடந்துச்சு அவ்வளவு கோவத்தோட கிளம்புறதுக்கு? நீங்களா யாருமே திட்ட மாட்டீங்க. அவன் என்ன கோவத்தோட வந்திருக்க போறான்? இல்ல, அவனோட அப்பா வந்து கேட்டாங்க. அதுல அவன் கோவத்தோட கத்திட்டு போனான்டா. பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போனான்டா. சரி அக்கா, கவலைப்படாதீங்க. நாங்க இங்க தேடும், நீங்க அங்கிட்டு தேடுங்க போங்க. கண்டிப்பா அவன் காலேஜ் வந்திருப்பான். நீங்களா கவலைப்படாதீங்க. இவ்வளவு கவலைப்படுற அளவுக்கு அவன் வருத்தெல்லாம் கிடையாதுக்கா. அதை தாண்டா நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க உங்க அக்கா. இல்லடா, கோவத்தோட கிளம்பி வந்தானாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்காகலாம் எதுவும் பண்ண மாட்டா. நீங்க போங்க. இங்கதான் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருப்பான் கோவத்துல. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் அங்கிட்டு தேடுங்க.
கிடைச்சானு ஒரு கால் பண்ண. கண்டிப்பா கால் பண்றேன்க்கா, நீங்க போங்க. சரி நீங்க போய் அங்கிட்டு தேடுங்க, நாங்க இங்கிட்டு தேடுறோம். பாத்தீங்கன்னா முதல்ல இவகிட்ட சொல்லுங்க, சரியா? சரி சார், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. அந்த சைடு தான் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, ஒழுங்கா தேடி இருக்க மாட்டீங்க. பார்த்தனா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்றேன். ஐயோ, உடனே கால் பண்ணி சொல்றேன் மேம், நீங்க போங்க. பார்த்தா கையோட கூட்டிட்டே வந்துடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க, போங்க மேம். சரிடா.